பத்திரிகை நண்பர்களுக்கு எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஒரு அற்புதமான நேரத்தில் நம்முடைய ஆதியோகி அவர்கள் முன்பாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். இந்த சர்வதேச யோகா தினம் உலகம் முழுவதுமே கொண்டாடப்பட கொண்டிருக்கிறது. குறிப்பாக 193 நாடுகளில் அபிஷியலா இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா அது அங்கீகாரம் செய்து எல்லா நாடுகளும் கூட இந்த யோக கலையை ஒரு வாழ்வியல் முறையாக மக்கள் பின்பற்ற ஆரம்பித்திருக்கின்றார்கள். 2014 ஜூன் 21 ஆரம்பித்த அந்த இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா சர்வதேச யோகா தினம் என்பது மக்களுடைய வாழ்க்கையில ஒன்றாக கலந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் முடிய போகிறது. 10 ஆண்டுகளாக உலகம் முழுவதுமே இந்த யோக கலையை ஒரு வாழ்வியல் முறையாக மாற ஆரம்பித்திருக்கிறது. மிகுந்த மகிழ்ச்சி நமக்கு. காரணம், நம்முடைய மண்ணிலிருந்து உருவான அந்த யோக கலை உலகம் முழுவதும் நம்முடைய இந்தியர்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு அமெரிக்கர்களாக இருக்கட்டும், ஐரோப்பிய நாடு மக்களாக இருக்கட்டும், இந்த யோக கலையை அவர்களுடைய கலையாக பின்பற்றி கொண்டிருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஸ்ரீநகர்ல இந்த நன்னாணுல அவங்க யோகா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், தொண்டர்கள், இங்க இருக்கக்கூடிய தன்னார்வ நண்பர்கள் எல்லோரும் இணைந்து ஆதியோகியில ஈஷா யோகா சென்டர்ல இன்னைக்கு இன்டர்நேஷனல் யோகா டே சர்வதேச யோகா தினத்தை இன்னைக்கு இங்க கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பு எல்லா இடத்திலும் கூட ஆசன பயிற்சி அதிகமா இருக்கும். கடந்த முறை நான் மகாபலிபுரத்தில் பங்கு பெற்றேன். ஆசன பயிற்சி அதிகமா இருந்தது. ஆனா இன்னைக்கு கிரியா பயிற்சி, கிரியா ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சக்தியாக இன்னைக்கு நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு கிரியா பயிற்சிக்கு முன்னிலைப்படுத்தி இங்க இந்த யோகா தினத்துல இங்கே பின்பற்றினார்கள். மிக முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால், சமீபத்தில் அமெரிக்காவினுடைய சர்ஜன் ஜெனரல் ஒரு இந்திய வம்சாவளி விவேக் மூர்த்தி அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு பரிந்துரையை அமெரிக்கன் செனட்டுக்கு அனுப்பிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக சோசியல் மீடியாவை பற்றி. சோசியல் மீடியா ஒரு வார்னிங் லேபிளோட வரணும். எப்படி இன்னைக்கு சிகரெட்டுக்கு ஒரு வார்னிங் லேபிள் இருக்கு, ஆல்கஹாலுக்கு ஒரு வார்னிங் லேபிள் இருக்கு, அதாவது இதுல பிரச்சனை இருக்கு, இது முழுசா நல்லது கிடையாதுன்னு சொல்றாங்களோ, அதுபோல அமெரிக்காவினுடைய டாப் சர்ஜன் ஜெனரல் விவேக் மூர்த்தி அவர்கள் செனட்டுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. சோசியல் மீடியால வார்னிங் லேபிள் கொண்டு வரணும். அது எந்த விதமான சோசியல் மீடியா டூலாக இருந்தாலும். அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு செல்போன் அடிக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. செல்போன் எல்லோருமே பயன்படுத்த ஆரம்பித்திருக்கின்றோம். செல்போன் இல்லாமல் இல்லை. காரணம், செல்போன் கம்ப்யூட்டர்ல கம்பைன் ஆகி அதிலே எல்லா விதமான வேலையும் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது போன் இல்லாம நாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் சோசியல் மீடியா இல்லாம நாம் இல்லை அப்படின்னு. இன்னைக்கு குறைந்தபட்சம் ஒரு சராசரி இந்தியன் உலகத்தில் அதிகமாக சோசியல் மீடியா பயன்படுத்தக்கூடிய பட்டியலில் நாம் இருக்கிறோம். மிக அதிகமாக சோசியல் மீடியா பயன்படுத்துறோம். அது குறிப்பா இன்ஸ்டாகிராம் எல்லாம் சராசரியாக 3 மணி நேரத்திற்கு மேல ஒரு சராசரி இந்தியன் இன்னைக்கு பயன்படுத்துறோம். இது மென்டல் இருக்கக்கூடிய பல மென்டல் டிசார்டருக்கு இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இது நின்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு. அதனால இந்த சர்வதேச யோகா தினத்துல எங்களுடைய செய்தி, நாங்கள் பின்பற்றக்கூடிய செய்தி, நம்முடைய செல்போன் யூசேஜை நாம் எல்லோருமே குறைக்க ஆரம்பிக்கணும். காரணம், அது பலவிதமான மென்டல் பிரச்சனைக்கு அது ஆரம்ப புள்ளியாக மாற ஆரம்பித்திருக்கிறது. சோசியல் மீடியா அடிக்ஷன் இன்னைக்கு தற்கொலை வரை கொண்டு போய் நம்முடைய இளைய சமுதாயத்தை நிறுத்தி இருக்கிறது. ஆனால் இன்னைக்கு யோகா மாறிக்கிட்டே இருக்கு. ஒரு காலத்தில் நம்ம ஆசனாவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ண யோகா இன்னைக்கு அதே ஆசனாவோடு கிரியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். உடம்புல இருக்கக்கூடிய எனர்ஜி சேனல்ஸ் அதை கண்ட்ரோல் பண்ணணும், மனதை சமநிலைப்படுத்தி வைக்கணும். இன்னைக்கு அவங்க சொன்னது போல ஈடா பிங்கலாண்டு இருக்கக்கூடிய 2 எனர்ஜி சேனலை மையப்படுத்தி நடுநிலைப்படுத்தி வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் இன்னைக்கு இளைய தலைமுறைக்கு நாம் சொல்ல வேண்டிய முக்கிய செய்தி. எல்லோருமே ரொம்ப அஜிடேட்டடா இருக்கிறோம். இந்த சொசைட்டியே பாத்தீங்கன்னா ரொம்ப அஜிடேட்டட் ஸ்டேட். ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அரசியல்வாதிகள் ரியாக்ட் பண்றாங்க. பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு காலையிலிருந்து இரவு வரை கடுமையான பணிச்சுமை ஓடிட்டே இருக்கிறீங்க. ஒரு பிசினஸ்மேன் ஓடிட்டே இருக்கிறாங்க. இல்லத்தரசியோட நிம்மதியா இருக்க முடியல, வீட்டுல பிரச்சனை. இதற்கெல்லாம் ஒரே ஒரு சொல்யூஷன், நாம் நம்முடைய வாழ்வியல கொஞ்சம் உள்நோக்கி பார்க்கணும். அது ஈஷா யோகா சென்டர்ல இன்னர் வெல்பீயிங்கிறாங்க. நான் 2015 இருந்து இங்க கொண்டிருக்கின்றேன். வேறு காலகட்டத்தில் இன்னைக்கு நம்முடைய எமோஷனல் வெல்பீயிங், இன்னர் வெல்பீயிங்கை நம்ம பார்க்க ஆரம்பிக்கணும். அது மிக முக்கியம். செல்போன் அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும், மிக முக்கியம். சோசியல் மீடியா அடிக்ஷன்ல இருந்து வெளியே வரணும், மிக முக்கியம். அதாவது ஒரு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, ஃபார் த வேர்ல்ட் யூ டோன்ட் எக்ஸிஸ்ட், ஃபார் யூ த வேர்ல்ட் டோன்ட் எக்ஸிஸ்ட் அப்படிம்பாங்க. அதாவது உனக்கு உலகத்திலே இடமில்லை, உலகத்திலே உனக்கு இடமில்லை என்பது போல் நீ வாழ வேண்டும் என்ற ஆங்கில ஒரு கூற்று இருக்கிறது. அந்த அளவுக்கு நாம தனிமையாக இருந்தாலும் கூட ஒரு இன்பமாக வாழுவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் இந்த யோகா டேல மிக முக்கியமான நேரம். 2014 இந்த மாதிரி இல்லைங்க. 2024 இஸ் மோர் கனெக்டட். அதனால் இதெல்லாம் எங்களுடைய செய்தியாக நாங்களும் இதை பின்பற்றுவதற்கான முயற்சி எடுக்கிறோம். அது எல்லோருமே இன்னைக்கு பின்பற்ற ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இவ்வளவு தூரம் பத்திரிகை நண்பர்கள் கோவை மாநகரத்திலிருந்து நீங்க வந்திருக்கிறீங்க யோகா டே நம்முடைய செலிப்ரேஷனை பார்ப்பதற்கு. இது ஒரு கட்சி சார்ந்த நிகழ்ச்சி அல்ல. காரணம்,
இது நரேந்திர மோடி ஐயா ஆரம்பித்திருந்தாலும் கூட இன்னைக்கு இது கட்சி சாராத நிகழ்வாக தான் எல்லா இடத்துலையும் நடத்துறோம். இங்க இருக்கக்கூடிய வாலண்டியர்ஸ் எல்லாம் இணைத்து இந்த பகுதியினுடைய நம்முடைய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து கட்சி சாராத நிகழ்ச்சியை நடத்தியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் நமக்கு தெரியும் ஈஷா யோகா சென்டர் ஒரு அரசியல் சாராத ஒரு அமைப்பு. அதனால் இந்த நேரத்தில் நாளைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல பத்திரிகையாளர் சந்திப்பு பண்றோம். காரணம் நாளைக்கு நமக்கு ஒரு போராட்டமெல்லாம் இருக்கு. அன்னைக்கு நாம உங்களுடைய அரசியல் கேள்விகள் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். அது ஈஷா யோகா சென்டர்ல அரசியல் பேசினா தவறா போயிடும். அதனால அந்த மாதிரி கேள்வி எல்லாம் பதில் சொல்லாங்கண்ணா. ஆனா நிச்சயமா பள்ளி கல்வித்துறையில யோகா என்பது ஒரு சப்ஜெக்டா வரணும். அதுக்கு ஒரு இவாலுவேஷனும் கொண்டு வரணும். அது மிக மிக முக்கியம் என்பது எங்களுடைய கருத்து. அது சாதாரணமா ஒரு யோகா பயிற்சி 40 நிமிஷம் என்று சொல்வதை தாண்டி அது ஒரு இவாலுவேஷன் சிஸ்டமாவே கொண்டு வரணும். ட்ரெயின்டு யோகா நபர்கள் நிறைய பேர்த்த நம்ம உருவாக்கணும். அதற்கு பள்ளி கல்வியிலிருந்தே ஆரம்பிப்பது சால சிறந்தது. அது அதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இனஃப் யோகா டீச்சர்ஸ் மாநில அரசு ரெக்ரூட் பண்ணணும். ஏன்னா நீங்க யோகா கொண்டு வர்றீங்கன்னா எத்தனையோ யோகா கத்துக்கிட்டவங்க நீங்க சும்மா இருக்கிறாங்க. தன்னார்வ குழுக்களா அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ரெக்ரூட்மெண்ட் ஆரம்பித்து பள்ளி கல்விக்குள்ள யோகாவை ஒரு சிஸ்டமா கொண்டு வந்து ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டம், குறிப்பா பாத்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கையில இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் அப்படின்னு ஐகேஎஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அதாவது நம்முடைய புதிய கல்விக் கொள்கையில கொண்டு வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் குறைந்தபட்சம் 20% வந்து இந்தியன் நாலேஜ் சிஸ்டம் சார்ந்து இருக்கணும். அதாவது நம்முடைய மண்ணை சார்ந்த நாலேஜ் சார்ந்த ஒரு சிஸ்டமா இருக்கணும். யோகா கலை அதில் முதன்மையானது. ஆனால் நிச்சயமாக பள்ளி கல்வித்துறையில நம்முடைய மாநில அரசு, அது குறிப்பா தமிழகம் நமக்கு தெரியும், இந்த மண்ணிலிருந்து தான் பல விஷயம் உருவாச்சு. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டா இங்கிருந்து அது யோகாவை கொண்டு வந்து ஒரு கம்பல்சரி சப்ஜெக்டா கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து ஒரு அற்புதமான ஒரு சமுதாயத்தை உருவாக்கும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மெயினா வந்து அந்த யோகா ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல விலக்கி விடுறாங்க. காரணம் வந்து பெரிய எக்ஸாம் எழுத போறாங்க, இதெல்லாம் போனீங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் மாறும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை பேரண்ட் மத்தியில் நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் உண்மை நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னாங்கன்னா நான் படிச்சதுக்கும் நான் வாங்கின மார்க்குக்கும் இன்னைக்கு நான் செய்யற வேலைக்கும் சம்பந்தமே இல்லை. என்ன ஒரு தனிப்பட்ட மனிதனா உங்ககிட்ட நான் கருத்து சொல்லணும்னா இன்னைக்கு குழந்தைகளுக்கு ஏகப்பட்ட ப்ரெஷர் நம்ம போடுறோம். படிக்கணும், மார்க் வாங்கணும். மார்க் குறைஞ்சிருச்சுன்னா மறுபடியும் டியூஷன் அனுப்புறோம். நானும் அதுபோல் ஒரு சமுதாயத்தில் வளர்ந்து வந்தவான இன்னைக்கு பின்னோக்கி பார்க்கும் பொழுது எனக்கு வயது கிட்டத்தட்ட 40 வயசு வந்துருச்சு. நான் பின்னோக்கி பார்க்கும் பொழுது நான் படித்ததற்கும் நான் வாங்கின மார்க்குக்கும் இன்னைக்கு திரும்பி பார்க்கும் பொழுது நமக்கே சில இடத்துல சிரிப்பு தான் வருது. உங்களுடைய நண்பர் தான் 1105 மார்க் வாங்கியிருக்காங்க. நீங்கெல்லாம் எல்லாம் சொல்றீங்க, எல்லா பத்திரிகை நண்பர்கள்லாம் எதுவுமே இல்லாதவங்க தான் பத்திரிகையாளர் வர்றாங்க. இன்னைக்கு அறிவாளிக தான் பத்திரிகையாளராக இருக்கிறாங்க. அறிவாளிக தான் எல்லா துறையிலும் இருக்கிறாங்க. 1105 மார்க் கோயம்புத்தூர்ல படிச்சவர். அவர் இன்னைக்கு பத்திரிகையாளராக இருக்கிறாங்க. கள்ளக்குறிச்சியில் இன்ஃபார்ம்ல ஒரு டீ சாப்பிட்டு பேசிட்டு இருக்கும்போது சொன்னாங்கன்னா நான் படிச்சு இன்ட்ரெஸ்டா பத்திரிகை துறைக்கு வந்து எப்படி இங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்களோ அந்த மாதிரி. ஆனால் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிக்கணும்னா தான் முக்கியம். இன்னைக்கு சில துறையை நம்ம கேவலப்படுத்துறோம், சில துறையை உயர்த்தி பேசுறோம். ஏன்னா அந்த துறையில பணம் வந்தா அறிவாளிங்கிறோம், அந்த துறையில பணம் கம்மியா இருந்தா முட்டாளுங்கிறோம். ஆனா இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். இன்ட்ரெஸ்ட் எங்க இருக்கு அப்படிங்கறது கொடுத்தாவே இந்த பிரஷர் வராதுங்கண்ணா. அதனால 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு குறிப்பா பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பீரியட் கட்டு, எல்லா பீரியடும் கட் பண்ணி அவங்களை முடிஞ்ச வரைக்கும் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பக்கம் தள்ளுறோம். இதெல்லாம் எந்த பிரயோஜனம் இல்லைங்கன்னா பேர் மினிமம் மார்க் வேணும், தெரிஞ்சுக்கணும், சப்ஜெக்ட் புரிஞ்சிருக்கணும், ஒரு பேசிக் குவாலிஃபிகேஷன் இருக்கும் அளவுக்கு படிச்சிருக்கணும். அதுக்கு மேல எல்லாம் போனஸ் தான். அதனால இது தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலம் வந்து ஒரு கால் முன்னாடி எடுத்து வச்சாங்கன்னா சிறப்பா இருக்கு. இந்தியாவுக்கே உதாரணமாக நாம் இருக்கலாம். மதுபோதைக்கு அடிமையானவங்களுக்கு யோகா எந்த அளவுக்கு உதவிகரமா? அண்ணா யோகா வந்து ஒரு பெரிய ஒரு டி அடிக்ஷன் ப்ராசஸ்ங்கண்ணா. அதுவும் குறிப்பாக கிரியா வந்து சக்தி சாலன கிரியா, சாம்பவி, ஷூனியா, நிறைய கிரியா வந்து நம்ம பண்டை தொட்டு காலம் முதல் நம்ம கத்துக்கிட்டு வர்றோம். இன்னைக்கு வந்து டி அடிக்ஷன் வந்து தமிழகத்தில் மிக மிக முக்கியங்கண்ணா. கள்ளக்குறிச்சி போன்ற ஒரு பகுதியில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அடிக்ஷன் அவங்களுக்கு வந்து ஒரு மோகமாயிருது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள் அப்படிங்கிற தொடர்ச்சியா வாரத்துக்கு 7 நாளுமே இன்னைக்கு வந்து குடிபோதைக்கு அடிமையாக இருக்கிறாங்க. ரோட்ல படுத்து கிடக்குறாங்க. ரோட்ல வந்து சில பேர் உட்கார்ந்து தர்ணா பண்றாங்க குடிச்சிட்டு. சில பேர் ரோட்லயே காரை போட்டுட்டு படுத்து தூங்குறாங்க. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு அன்றாட நிகழ்வா பாக்குறோம். முதல்ல எங்கேயோ ஒரு இடத்துல பார்த்தது இன்னைக்கு சாதாரணமா போற இடத்துல எல்லாம் குடிச்சிட்டு யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பல இடத்துல குடிச்சிட்டு அவங்க குடும்பத்தோட மிஸ்பிஹேவ் பண்றத பப்ளிக்ல பாக்குறோம். மனைவி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க, குழந்தைகிட்ட மிஸ்பிஹேவ் பண்றாங்க. இதற்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாங்கன்னா மதுக்கு இருக்கக்கூடிய அடிமை. அந்த சில பேர் சிகரெட்டுக்கு அடிமை, சில பேர் கஞ்சாக்கு அடிமை. இதெல்லாம் வெளியே கொண்டு வரணும்னா அந்த கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் தாண்டி இந்த யோகா சென்டர் அரசே ப்ரொமோட் பண்ணும் பொழுது மிக வேகமாக அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான வாய்ப்பு. கள்ளக்குறிச்சியை பத்தி நீங்க கேட்டீங்கன்னா நேற்று நிறைய பேசியிருக்கோம். கண்டிப்பா நம்ம நாளைக்கு ஆர்ப்பாட்டம் கோயம்புத்தூர்ல நடக்கும் பொழுது கள்ளக்குறிச்சியை பற்றி இன்னும் நாங்க உங்களுக்கு பேசுறோம். நாம சில விஷயங்கள் கேட்டிருக்கோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஈஷா யோகா சென்டர் ஆல்ரெடி பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்க ஏதாச்சும் அரசியல் பேசி அவங்க தேவையில்லாம மும்பல மாட்டிக்குவாங்க. இப்போ ஈஷா தரப்புல மின்மயான அமைச்சிருக்காங்க. ஆமா.
அதுக்குள்ள போக விரும்பலீங்கண்ணா. அது வந்து ஒரு ஆமாங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பல. காரணம், ஒரு தனியார் யோகா பயிற்சி நிலையம் ஈஷா யோகா சென்டர் அவங்க ஒரு விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறாங்க. அதற்கு சில அமைப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிறாங்க. இன்னைக்கு வந்து அது போலீஸ் எல்லாமே இங்கே வந்து நேற்று முன்தினம் ஏதோ 2-3 விஷயங்கள் ஆனதெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அது எதாக இருந்தாலும் கூட கோர்ட் இருக்கு, காவல்துறை இருக்கிறாங்க, சிஸ்டம் இருக்கு. அதன் மூலமாக தீர்வு காணணும். என்னை பொறுத்தவரை நாம் இன்னைக்கு வந்து ஆதியோகி இருக்கிறாங்க, இங்க வந்திருக்கிறோம், இதை நம்ம பண்றோம். பட் நான் ஈஷா சார்பா நான் பேசினா தப்பா போயிடும், இன்னொரு சார்பா பேசினா தப்பா போயிருங்கன்னா கோர்ட் இருக்கு. ஃபைனலா ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, இது பிரச்சனை, அது இந்த லேண்ட் அந்த லேண்ட் எல்லாமே கோர்ட் பாத்துக்கிறாங்க. ஆனா நான் 2014 முதலா இங்க வந்தேங்கண்ணா. 2014 நான் காவல்துறையில் இருக்கும் பொழுது வெரி ஹை ப்ரெஷர், எக்ஸ்ட்ரீம்லி ஹை ப்ரெஷர். அது எனக்கு ஒரு விதத்தில் தாக்கு பிடிக்க முடியல. காரணம், டெத்தை பார்க்குறீங்க, குழந்தைங்க இறக்குறாங்க, ரேப்பை பார்க்குறீங்க. இதெல்லாமே உங்கள் மனசில் வந்து எனக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்தியது, மிகப்பெரிய அழுத்தத்தை ஏற்படுத்திச்சு எனக்கு. அதுவும் குறிப்பாக என்னுடைய முதல் மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளராக இருக்கும்போது அழுத்தம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுங்கண்ணா. ஏன்னா நிறைய விஷயத்தை நான் பர்சனலாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். ஒரு டெத்தை பர்சனலாக எடுத்துக்க ஆரம்பித்தேன். ரொம்ப அட்டாச் ஆன கிரைமுக்கெல்லாம். ஒரு நாளைக்கு நீங்கள் 10 கிரைம் பார்க்குறீங்கன்னா ரொம்ப மனதளவில் ஒரு பெரிய அழுத்தம் ஏற்படுத்துச்சு. அப்போ நான் முதலா ஈஷாக்கு வந்தேன். 2014 என்னுடைய முதல் அனுபவம். இங்கே வந்து ஒரு கிரியா பண்ண ஆரம்பித்தேன். அது டெய்லி வந்து ஒரு டிட்டாச் அட்டாச்மெண்ட்னு சொல்லுவாங்கண்ணா. அதாவது என்னுடைய கடமையை நான் செய்யணும், அதற்காக நான் அதில் ஒட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. என்னுடைய கடமை காவல்துறை அதிகாரியாக பிறந்த பொழுது என் வேலையை நான் செய்யணும், நேர்மையாக செய்யணும். அதற்காக ஒரு கிரைமையும் பர்சனலாக எடுத்து நான் அட்டாச் ஆகும் பொழுது எனக்கு அந்த வேலையை சரியா செய்ய முடியாம அந்த எமோஷனல் ஆஸ்பெக்ட் தடுக்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப வர ஆரம்பிச்சு தொடர்ச்சியா 1 கிரியா 2 கிரியா வேறு கிரியா நான் பண்ண ஆரம்பிச்சேங்கண்ணா. அப்புறம் கோயம்புத்தூர்ல டிசிபியா இருக்கும்போது ரவிசங்கர் குருஜி ஸ்ரீ அவங்க ஆசிரமத்தில் போக ஆரம்பிச்சேன். அங்கேயும் சில பயிற்சிகளை கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். அதே போல குறிப்பாக எங்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ, குறிப்பா எனக்கு வந்து மன அழுத்தத்திலிருந்து வெளியே வருவதற்கு யோகா வந்து ஒரு பெரிய ஒரு கருவியா 2014 பெரிய கருவியா எனக்கு பயன்பட்டு. இன்னைக்கும் அரசியல் அதே மாதிரி தான். நேற்று நான் இன்னைக்கு உங்களோட பேசிட்டு இருக்கேன். நேற்று கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட 29 வீடுகளுக்கு தனித்தனியா நம்ம போய் பார்த்துட்டு வரும்பொழுதுன்னா ஒரு வீட்டிலும் ஒரு சோகமான ஒரு ஸ்டோரி. எல்லாருமே கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க, எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நாம அவங்களுக்கு ஒரு தனி மனிதனாக அல்லது கட்சியை சார்ந்த நபராக உதவி செய்யணும். அது ஒரு பக்கம் இருந்தும் நீங்க ரொம்ப அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறீங்க, ஒருத்தட்டையும் அட்டாச் ஆக ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகும். அந்த மன அழுத்தம் அதிகமாகும் பொழுது நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த டெசிஷன் என்பது ஒரு கிளவுட் ஆகும். ஸோ இதெல்லாம் யோகாவில் நமக்கு ஒரு டிட்டாச் அட்டாச்மெண்ட், அதாவது வேலை செய்யணும், அதே நேரத்தில் தாமரை இலையின் மீது இருக்கக்கூடிய தண்ணி போல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் யோகா எனக்கு கற்றுக் கொடுத்துருக்குங்கண்ணா. ஆனால் ரொம்ப சோகமான ஒரு நிகழ்வு நேற்று நடந்தது வந்து என்னுடைய வாழ்க்கையில நான் எப்பவுமே மறக்காத ஒரு நாள். காரணம், நார்மலா ஒரு ஊர்ல ஒருத்தர் இறப்பாங்க, ஊரே சேர்ந்து சமாதானம் பண்ணும். ஆனா வீதிக்கு 4 பேர் இறந்திருக்கிறாங்க, பக்கத்து வீதிக்கு 4 பேர் இறந்திருக்கிறாங்கன்னா சமாதானம் யார் சொல்லுவாங்கன்னா ஊரே வந்து ஒரு வீட்டில் நிற்கிறாங்க. ரொம்ப ஒரு மோசமான ஒரு கோரமான நடந்திருக்க கூடாத ஒரு முக்கிய ஒரு நிகழ்வு அது. அதனால அது மனதளவில் எல்லாத்தையும் பாதிக்கும். என்னையும் நேற்று மனதளவில் பெரிய அளவில் அது பாதிச்சிருக்குங்கன்னா அதுல இருந்து வெளியே வரணும், குடும்பமும் வெளியே வரணும். இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாத நிகழ்வு. மாஸ் பெரியல், ஒரே இடத்துல மாஸ் பர்னிங், 30-40 இடத்த நம்ம பர்ன் பண்றோம், 30-40 சடலங்களை வைத்து. ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்கள பிரெட் ஏர்னர்ஸ் அண்ணா. அவங்க அன்னைக்கு சம்பாரிச்சா தான் அன்னைக்கு சாப்பாடு. பெயிண்டர், வெல்டர், ஃபிட்டர், மூட்டை தூக்குறவங்க, இவங்க தான் அதிகமாக நேற்று இறந்துருந்தாங்க. சமுதாயத்தில் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மனிதர்கள். அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இறந்த பிறகு அந்த குடும்பம் நடுத்தெருவுக்கு வருது. இதெல்லாம் நம்முடைய சமுதாயத்தில் நம்ம தொடர்ந்து பேசி அதற்கான தீர்வு கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். சாராயம் குடித்து உயிரிழப்பவர்களுக்கு நிதியுதவி கொடுக்கிறது ஒரு தவறான முன்னுதாரணமாயிருங்கிற ஒரு கண்ணோட்டம் இருக்கு. சில அரசியல் கட்சி தலைவர்கள் அந்த கருத்து சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆனா நாம வந்து சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு நாம பணம் கொடுக்கலீங்கன்னா குடும்பத்துக்கு கொடுக்கறோம். காரணம், நேற்று பாரதிய ஜனதா கட்சி நாம கூட 1 லட்சம் ரூபாய் அறிவிச்சிருக்கிறோம். கிட்டத்தட்ட இன்னைக்கு எத்தனை பேர் இறந்திருக்கிறாங்களோ எல்லாத்துக்கும் நம்ம கொடுப்பதாக உறுதி பூண்டிருக்கின்றோம். நாளை நம்ம கொடுக்க போறோம். எதுக்கு நாங்கன்னா அவங்க வீட்டில் ஒண்ணுமே இல்லைங்கண்ணா, அவங்க வீட்டில் ஒண்ணுமே இல்லை. சாராயம் குடிப்பவர்கள் மீது எனக்கு கோபம் இருக்கு, மது அருந்தக்கூடாது, அது நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனை ஒரு பக்கம். நம்முடைய தனிப்பட்ட பிரச்சனையை ஒரு பொது பிரச்சனையா கொண்டு வந்து அது சரியா இருக்காதுங்கண்ணா. இன்னைக்கு அந்த குடும்பத்திற்கு ஒன்றுமே இல்லை. அதனால ஒரு விதத்துல வந்து இது என்கரேஜ்மெண்டா சில பேர் பாக்குறாங்க, இன்னும் நிறைய பேர் குடிப்பாங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த குடும்பம் எல்லாமே நடுத்தருவில் இருக்கிறாங்கண்ணா. சில இடத்துல ஈமக்காரியம் செய்வதற்கு கூட அவங்க கையில பணம் இல்லை, ஈமக்காரியம் செய்வதற்கு கூட பணம் இல்லை. அதனால நான் இந்த 2வது கேட்டகரியா பாக்குறேன். பணம் அவர்களை என்கரேஜ் பண்றதுக்காக கொடுக்கறோம் அப்படிங்கறத தாண்டி
அந்த குடும்பம் அந்த கஷ்டமான சூழ்நிலையிலிருந்து வெளியே வருவதற்காகத்தான் கொடுக்குறோம் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்னா, இவங்க எல்லாருமே யாரோ பணம் அதிகமாக இருக்கிறவங்க யாரும் போய் கள்ளச்சாராயம் குடிக்கிறது இல்லைண்ணா. சமுதாயத்தில் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் கள்ளச்சாராயம் கொடுக்கறது இல்லை. லோவர் எக்கனாமிக் குரூப் அவங்க நீங்கள் நடுத்தரவில் எங்கன்னா விடுவீங்க? அவங்களுக்கு நாளை காலையில் அடுப்பெரியாது. இன்னைக்கு அவங்க வீட்டில் மூட்டை தூக்குறவங்க வீட்டில் அடுப்பெரியாது. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி 2 பேர் வேலை செய்கிறாங்க, 2 பேரும் நேற்று இறந்துருக்கிறாங்க குடிச்சு. 3 குழந்தைகள். குழந்தைகள் யார் பார்த்துக்குவாங்கண்ணா? 3 குழந்தைங்களுக்கும் 4 வயசு 6 வயசு 8 வயசுல இருக்காங்க. அதனால் பொதுப்படையாக சில தலைவர்கள் கருத்து சொல்லியிருந்தாலும் கூட அவர்களுடைய தனிப்பட்ட கருத்தாக பார்க்கின்றேன். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், பாரதிய ஜனதா கட்சி இதுவரை நாங்கள் செஞ்சதில்லை. நேற்று ஏன் செஞ்சோம் அப்படின்னாங்கன்னா, நிலைமை அப்படிப்பட்ட நிலைமை. இதற்கு முன்பும் நடந்திருக்கு. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அரசு வேலை செய்யட்டும் அப்படின்னு நாங்கள் சில இடத்துல ஒதுங்கி இருந்திருக்கிறோம். ஆனால் நேற்று நாங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் என்னன்னா, லோவஸ்ட் எக்கனாமிக் குரூப் அவங்களுக்கு நாளை காலையில் கையிலே பணம் இல்லை என்றால் அவர்கள் குடும்பத்தை நடத்துவது கஷ்டம். அப்படித்தான் நாங்க பாக்குறோம். தமிழகத்தில் பூரண மது விலக்கு என்பது இம்பாசிபிள்ங்க. லாஜிக்கலா பேசினீங்கன்னா இம்பாசிபிள். ஆனா பூரண மது விலக்கு எப்ப சாத்தியம்னா, கள்ளுக்கடைகள் திறக்கப்படும் பொழுது. அதை நீங்க மதுவா பார்க்கலாம், சில பேர் மது இல்லாம பார்க்கலாம். ஒரு ஃபேஸ்ட் வைஸ் எராடிகேஷன் ஆஃப் IMFL. இப்ப மதுங்கிறது என்னங்கன்னா, ஒரு பக்கம் மேட் ஃபாரின் லிக்கர், ஒரு டிஸ்டிலரியில நான் ஒரு விஷயத்தை காய்ச்சி நல்லா டிஸ்டில் பண்ணி அதை கொடுக்குறோம். இன்னொரு பக்கம் அதை டிஸ்டில் பண்ணாம அறகுறையா காய்ச்சறத கள்ளச்சாராயங்கிறோம். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் லிக்கர், மெத்தனால் வந்துச்சுன்னா அதை கள்ளச்சாராயங்கிறோம். இன்னொரு பக்கம் கல் இருக்கு. அதை வந்து எல்லோருமே ரொம்ப ஆக்ரோஷமா சொல்றது, இது எந்த விதத்திலும் கூட அது ஆல்கஹால் இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் நாம ஆல்கஹாலுங்கிறோம். ஸோ தமிழகத்தை பொறுத்தவரை இது போன்ற ஒரு மாநிலத்தில் கள்ளுக்கடைகளை கொண்டு வருவதற்கான நேரம் இது. ஒன்று, நேரடியா இயற்கையிலிருந்து வரக்கூடியது எல்லாம் பாருங்கண்ணா, மெத்தனால், பியூர் கெமிக்கல். கள்ளச்சாராயம் யாருமே அந்த காலத்து மாதிரி பட்டை கட்டி எல்லாம் போட்டுலாம் காய்ச்சறது இல்லை, பாதி கெமிக்கல். IMFL 100% கெமிக்கல். இதெல்லாம் போய் உங்க குடலெல்லாம் பண்றதுக்கு இது ஒரு நார்த் கொரியாவோ வேற ஒரு டிக்டேட்டர் நாடோ இல்லைங்கன்னா, ஒரு ஜனநாயக நாடு. சில பேர் குடிக்கணும்னு நினைப்பாங்க, அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுங்க, கள்ளுக்கடைகளை திறந்து வைங்க. அதனால பூரண மதுவிலக்கு நீங்க முழுசா கொண்டு வந்தா அங்க பிரச்சனைகள் வரத்தான் செஞ்சிருக்கும். கிளாசிக் உதாரணம் பீகார். குஜராத் போன்ற ஒரு மாநிலங்கள் பாத்தீங்கன்னா லைசன்ஸ்டு மெக்கானிசத்துல இன்னும் லிக்கர் அவைலபிளா இருக்கு. 100% எராடிகேட்டட் ஸ்டேட்டா இருந்தாலும் அதுக்கு ஒரு தனி லைசன்ஸ் வச்சுக்கலாம், பாஸ் வச்சுக்கலாம், ஹோட்டல் அலோவ் பண்றாங்க. கேரளால ட்ரை பண்றாங்க, அங்கேயும் ஒரு மாடல்ல போயிட்டு இருக்கேன். அதனால தமிழகத்திற்கு கள்ளுக்கடையை திறந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லைசன்ஸ் பிராக்டிஸை கொண்டு வரணும். தெருவுக்கு 5000 கடைகளை வைத்து அதன் மூலமாக ஊக்கப்படுத்துவது சரியில்லை என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதனால் முதல்ல 1000 கடை அடைங்க, 2 வருஷம் கழிச்சு 1000 கடை அடைங்க, படிப்படியா கள்ளுக்கடைகளை திறந்து வாங்க. அரசு முன்னின்று அதை நடத்தாதீங்க அப்படிங்கறது தான் எங்களுடைய கோரிக்கையா இருக்குங்க. நாங்க வந்து கள்ளுக்கடையும் திறக்கக்கூடாதுன்னு சொல்லிங்கன்னா நிச்சயமா கள்ளுக்கடை வரணும். அதாவது 100% ஆல்கஹால் விடமாட்டோம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் சாத்தியம் கிடையாது. லிக்கருக்கு ஆல்டர்னேட்டிவா சாராயம்னு போய் இப்படி ஒரு பிரச்சனையா இருக்குன்னா, லிக்கருக்கு ஆல்டர்னேட்டிவா கல்லுன்னு போகும்போது அதுல ஏதாச்சும் இந்த மாத்திரை போடுறது இந்த மாதிரி பிரச்சனைகளும் வரக்கூடிய கரெக்டுங்கண்ணா. நீங்க கேட்கறது நான் இல்லைன்னு நான் மறுக்கவே இல்லைங்கண்ணா. ஏன்னா அது வந்து அன்கண்ட்ரோல். ஒரு இடத்துல வந்து ஒரு விவசாயி வந்து கல் இறக்குறாங்க, அங்க ஒரு கடை இருக்கு, அங்க போறாங்க. கண்டிப்பா அரசனுடைய இன்வால்மெண்ட் அதுல இருக்கத்தான் செய்யணும். அரசனுடைய இன்வால்மெண்ட் இல்லாம யார் வேணாலும் எங்க வேணாலும் போய் கல்லு குடிச்சுக்கங்க அப்படிங்கிறது சரியா வராதுங்கண்ணா. அரசு ஒரு பக்கம் இருக்கணும், விவசாயி ஒரு பக்கம் இருக்கணும். அரசு இன்டர்மீடியட்டா இணைக்கணும். ஏன்னா எங்கேயாச்சும் இடத்துல கெட்டு போன ஒரு கல்லை குடிச்சா கூட பிரச்சனை ஆரம்பிக்கும். அதனால அரசு இல்லாம கல்லுக்கடைன்னு சொல்லலாம். அரசு இஸ் ரெகுலேட்டர். இன்னைக்கு எப்படி பிரைவேட், கர்நாடகா போனீங்கன்னா பிரைவேட்டா தான் எல்லாமே விற்கிறாங்கண்ணா. ஆனா அரசு ரெகுலேட்டரா இருக்கு, அரசு கண்காணிக்குது. இப்ப தமிழகத்தில் அரசை எடுத்து நடத்துறாங்க. இந்த ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அதனால எங்களை பொறுத்தவரை கள்ளுக்கடைகள் கொண்டு வரணும். அரசு ஒரு ரெகுலேட்டரா இருந்து குவாலிட்டி அதெல்லாம் பார்த்து பண்ணட்டும். அதே நேரத்தில் அரசு அதுல இருந்து கொஞ்சம் ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம். இப்ப அரசு அது ஒரு ஆர்பிட்டரா இருந்து சரி பண்றாங்க, அரசுக்கான ரெவன்யூ அதுல இருந்து வரட்டும் அப்படிங்கறத நாங்க சொல்றோங்க. அதிகாரிகள் மீது எவ்வளவு நடவடிக்கை எடுப்பீங்க? அது எங்க போய் முடியுங்கண்ணா? இன்னைக்கு முதலமைச்சர் அவங்க கையில தான் காவல்துறை இருக்கு. ஸோ எல்லா இடத்துலையும் நாம என்ன சொல்லுவோம், ஹோம் மினிஸ்டர் ரிசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். இங்க தமிழ்நாட்டில் நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு பக்கம் ப்ரொஹிபிஷன் மினிஸ்டர் இருக்காங்க, பாதி வேலை அவருடையது. இன்னொரு பக்கம் பாதி வேலை காவல்துறை. இது 2 பேத்துக்குமே வேலை இதுல இருக்கு. இன்னொரு பக்கம் பாதி வேலை வந்து மக்களுடையது. எல்லாரும் சேர்ந்து அதை பண்ணணும். அதனால தமிழகத்தை பொறுத்தவரை விசித்திரமான ஒரு இதுல இருக்கும். முதலமைச்சரே டைரக்ட் கண்ட்ரோல் இருக்காங்க. ப்ரொஹிபிஷன் துறை தனியாக இருந்தாலும் கூட அங்க வர்ற போலீஸ் துறை ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கு. அதனால அதான் நம்ம சொன்னோம், முதலமைச்சரை பொறுத்தவரை சுய பரிசோதனை செய்ய வேண்டும், அதை வைத்து அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். நன்றிங்கண்ணா. ஆனா இப்ப இந்தியாவை பொறுத்தவரை ஏற்கனவே நாம் சொல்லி இருந்தது போலங்கன்னா, 2 முக்கியமான ஒரு போதை தளத்துக்கு நடுவில் நம்முடைய நாடு இருக்கு. கோல்டன் ட்ரையாங்கிள் ஒரு பக்கம், கோல்டன் கிரசன்ட் ஒரு பக்கம். ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் மிக முக்கியமாக போதை உருவாக்கக்கூடிய நாடுகள். அதை கோல்டன் கிரசன்ட்ங்கிறோம்.
இந்த பக்கம் மியான்மர், லாவோஸ், கம்போடியா இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கோல்டன் ட்ரையாங்கிள்னு சொல்றாங்கண்ணா. இந்த 2 நாடுகள்ல இருந்து வரக்கூடிய இன்ஃப்ளோ ட்ரக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். சிந்தட்டிக் ட்ரக்ஸ்ல இருந்து எல்லாமே இன்னைக்கு ஓபிஎம் எல்லாம் தாண்டி சிந்தட்டிக் ட்ரக்ஸுக்கு போயிட்டாங்க. அதுவும் குறிப்பாக நம்முடைய கடலோர மாநிலங்கள் எது இருக்கோ பெரிய வேலை. இப்ப குஜராத் பாத்தீங்கன்னா கடலோரத்தில் ஏகப்பட்ட சீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. குஜராத்துக்கு போர்ட் ஆஃப் என்ட்ரி ஈரான்ல இருந்து வருதுங்கண்ணா. ஈரான்ல இருந்து ஏகப்பட்டது உள்ள வருது. அதெல்லாம் அவங்க கடல்ல பிடிக்கணும். அதான் நீங்க சமீபத்தில் பாத்தீங்கன்னா நிறைய குஜராத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்தியா வந்து ஒரு அபாயகரமான சூழ்நிலை இருக்கு. காரணம் வேர்ல்டுனுடைய யூத் பாப்புலேஷன் அதிகமாக இங்கே தான் இருக்கிறாங்க. யூத் தான் இன்னைக்கு வந்து ட்ரக்ஸை நோக்கி போக ஆரம்பிக்கிறாங்க. உலகத்தில் எங்கேயுமே இவ்வளோ யூத் பாப்புலேஷன் இல்லை. டார்க் நெட் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஸ்வீடன்ல இருந்து உங்க வீட்டுக்கு வருது. கண்காணிப்பே இல்லாமல் வருது. டார்க் நெட் யாருமே அதை கண்காணிக்க முடியாது. வரும்போது வேற ஒரு பேர் பார்சல் வருது. கண்டெய்னர்ஸ் செக் பண்ணணும், உள்ளூர்ல செக் பண்ணணும். அதனால பெரிய வேலைங்கண்ணா. நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஒரு பக்கம் இருக்கிறாங்க, மாநில அரசு ஒரு பக்கம் இருக்கு. இது எல்லோரும் சேர்ந்து தடுக்க வேண்டிய ஒரு வேலை. அதற்கு தான் குறிப்பாக நம்ம இதெல்லாம் பேசுறோங்கண்ணா. யோகா டே, இழுக்கக்கூடிய கிரியா, இழுக்கக்கூடிய மாண்புகள், செல்போன் அடிக்ஷன், சோசியல் மீடியா அடிக்ஷனை பத்தி இன்னைக்கு பேசுறதுக்கு பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இதை ஒரு 4 பேர் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சமூக அக்கறை வரும் என்பதுதான். நன்றி அண்ணா. நான் கோயம்புத்தூர்ல டிசிபின்னு சொல்லிட்டேன், பெங்களூர்ல டிசிபியா இருந்தனால சாரி.